சிவமங்கலம், அக்குரு மண்டலம், அக்குரு அருளில் குரு ஆசீர்வாதத்தின் அவசியம். இந்த குருத்துவம் ஏன் ஒரு மாணவனுக்கு குருவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் தேவைப்படுகிறது? தொட்டு கொடுக்காத கலை சுட்டு போட்டாலும் வருவதில்லை. இது ஒரு மரபு வழி பயணித்து கொண்டிருப்பதுதான் அந்த குரு சிஷ்ய பரம்பரை, குரு மரபு. அதுல முதல் குரு அங்கனன் கையிலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குரு நாதனாகி பங்கு துளவும் நரம் பெற்ற படைபொருட்டு செங்க எம்பெருமான் நன்றி சிரடி கமலம் போற்றி போற்றி. குரு மண்டலத்தினுடைய முதல் தலைமை குரு அப்படின்னா நன்றி தான். குரு மண்டலத்திலையும் சித்த மண்டலத்திலையும் 11 சித்தர்களையும் நந்தி, அகத்தியர், மூலர், புன்னாக்கேசர், புலத்தியர், பூனை கண்ணார், நந்திடை காடர், போகர், புலிகேசர், கரூரார், கொங்கணவர், காளாங்கு, அழுகண்ணர், அகப்பெயர், பாம்பாட்டி, தேரையர், புதம்பெயர், சட்டைநாதர், மொத்தம் 11 இருக்காங்க சித்தர்கள். இந்த குருத்துவம் நமக்கு என்ன சொல்லி தருது? அது குறியை குறித்து அறிவித்து அதை அடைவிக்க செய்து பின்பும் ஆங்கும் இருப்பதுதான் குரு. அவர்தான் முதல்ல அறிவிக்கிறார், குறியை குறிக்கிறார், குறித்து அறிவிக்கிறார், அறிவித்து அங்கு அழைத்து செல்கிறார், பின்பு ஆங்கும் இருப்பவனாய் சத்குரு இருக்கிறான். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே, குரு அருள் இன்றி திரு அருள் இல்லை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. குரு வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குரு விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குரு மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குரு பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, எல்லத்தனையும் இடராதே நின்று தெள்ளி தெரிய சிவபதம் தானே. கருடன் உருவம் கருதும் போதே பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல், குருவின் உருவம் குறித்த போதே திருமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. அப்ப கொள்ளினும் நல்ல குருவினை கொள்ளுக, அங்க நம்ம அடைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம கிட்ட ஒரு வேலை இருக்கு. உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, எல்லத்தனையும் இடராதே நின்று தெள்ளி தெரிய சிவபதம் தானே. அப்ப நம்ம ஒரு பொதுவாகவே மாணவன் குருவை தேடி செல்வதில்லை, குரு மாணவனை தேடி வருகிறார். இதுதான் உண்மை. அந்த பக்குவ நிலைதான் சொல்ற. உள்ளபடியே ஒருவன் அந்த பக்குவ நிலையை அடையும் பொழுது இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய அதிகார மையம் அவனுக்குரிய குருவை அவனிடத்தில் அழைத்து செல்கிறது. பின்பு அவனுக்குள் குறுக்குகிறது. இந்த பிற புற சித்த சிதைவுகளில் இருந்து அவனை விடுவித்து அவனை அகமயமாய் அகோகமயமாய் சிவோகமயமாய் செலுத்துகிறது. இந்த உலகத்திற்குள்ளார அழைத்து செல்றதுக்கு எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க. உங்களுக்குள்ளார உங்களை அழைத்து செல்பவன் சத்குருவாய் இருக்கிறான். இந்த பிற புற விசாரணைகளை 100% தவிர்த்து உனக்குள்ளார சுய திருப்தியோடு இனிமையா குளிர்வா அமைதியா ஆனந்தமா அடங்க வைப்பவன் எவனோ அவனே உன் சத்குரு. ஆமா, அதனால கேள்விகளை கடந்து வாருங்கள். நமக்கு தகுதி இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். அவன் நல்ல குருவா இருக்கலாம். உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக, இதை நம்ம தரணும்னு சொல்றேன். இதுல எல்ல தனையும் இடராது நின்று இந்த நாளையும் தந்துட்டு எல் முனை அளவும் நம்ம இடராது இருந்தால் தெள்ளி தெரிய சிவபதம் தானே. எது குருவின் திருவடியாய் தெரிந்ததோ அதுவே திருவின் அடியாய் திருவடியாய் தெரியும். அப்ப வேலை நம்ம கிட்ட இருக்கு. அது ஒரு நெடும் பயணம். எப்படின்னா,
இந்த ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மா, அங்க குருச்சேத்திரம்னு அதுக்கு பேர். குருவினுடைய ஆலயம், ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம் குருவினுடைய சேத்திரமா இருக்கிறது. அதற்கு காரணமானது, முதல்ல போனோன்னா விஜயன் குழப்பப்படுறார். அப்புறம் எல்லாம் உறவுகள் இருக்கு, பண்டம் இருக்கு, சொந்தம் இருக்கு. நான் ஒரு வெற்றி பெற்றா யார் கொண்டாட வேண்டுமோ அவர்கள் என் எதிர் வரிசைகள். இதன் பெயரால இவர் பார்க்கிறார். அப்பதான் ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவ கிருஷ்ண பரமாத்மனிடத்தில் பண்ணுகிறார். அப்ப அவர் சொல்றார், எல்லாம் குழப்பமா இருக்கு. கார்பண்ய தோசோ பகதஸ்வ பாவபிருட்சாம் வித்வான் தர்ம சம்மூட சேதா இச்சிச்சிரம் புரோகிதன்ய சிஷ்ய தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்தனான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உண்மை வினவுகிறேன். எமக்கு சிறப்பினுவதை உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடுகிறேன் உபதேசித்தருளும். சிவ பரம்பொருளிடம் பாசுபதம் பெற்றவன், துரோணாச்சாரியாரின் நேரடி நல் மாணவன், கிருஷ்ண பரமாத்மாவனுடைய தோழன், சகோதரியை தந்திருக்கிறான். எல்லை இல்லாத நலன் விரும்பி, இப்படி எல்லை இல்லாத கட்டமைப்புல இருந்த பொழுதும், போர்க்களம் புகுந்த பொழுதும், சிறுமை என்ற கேட்டினால் நல் இயல்பை இழந்தனான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உண்மை வினவுகிறேன். எமக்கு சிறப்பினுவது உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடுகிறேன் உபதேசித்தருளும். இவ்வளோ பெற்றுட்டும் அவன் தன்னுடைய சிறுமையை உணர்கிறான், தன்னுடைய அறிவீனத்தை அறியாமையை உணர்கிறான். இங்க குரு மரபுகள்லாம் இருக்கு, மாணாக்கர்கள் இல்லை. அவங்கெல்லாம் ஏதோ சிலதை பயின்று ஏதோ எல்லாம் பெற்றுட்டோம், பயின்று விட்டோம் அப்படின்ற மாயில தெரிந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் கிடையாது. நீ பூரண சரணாகதி நிலையை அடைய வேண்டும். குருன்னா குரு கிடையாது, அது ஒரு குருத்துவம், அது ஒரு எல்லை இல்லாத நிலையம். அது என்னது, மெய் பிரகாச மேடை. அங்கு நாம் நம்ம சமர்ப்பிக்கணும். உன்னுடைய சிறுமையை நீ முதல்ல உணரணும். அதுக்கப்புறமேட்டு தான் பெருமை புரியும். உன்னுடைய அறியாமை புரிஞ்சாதான் அறிவு நமக்கு புரியும். நம்ம ஒரு வெற்று பாத்திரத்தை கண்ட குப்பைகளை வைத்துட்டு போய் ஐயம் கேட்டாலும், ஐயம் இருந்தாலும் இடுபவன் இடுபடுவதில்லை. ஏனெனில் இன்னும் அந்த பாத்திரத்துல பல குப்பைகள் இருக்கு. ஆமா, முதல்ல அந்த பல குப்பைகள் எல்லாம் கொட்டுங்க, சுய கருத்து எடுத்து அப்படி ஒரு ஓரமா போடுங்க. நீ கற்க வந்திருக்கிறேன் அப்படின்னு களத்துக்கு வர்றது. இப்ப எல்லாம் கற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நிற்க யாரும் கற்பதில்லை. நீங்க நிற்க மட்டுமே கற்க வந்திருக்கின்றீர்கள் என்பதை உளமாற உணர்ந்து கொள்ளுங்கள். நான் படிக்க வந்திருக்கேன், இதனுடைய கல்விக்களம், இது தேர்வுக்களம், அவ்வளவுதான். ஏதோ நம்ம இத ஆடுகளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆட வந்திருக்கவங்களுக்கு தான் இது ஆடுகளம், கற்க வந்திருப்பவனுக்கு இது தேர்வுக்களம். ஒவ்வொரு அணுவிலும் பாடம் இருக்கிறது, ஒவ்வொரு அசைவிலும் பாடம் இருக்கிறது. அணுவான விஷயங்களை பவித்து அதனால நீங்கள் ஒரு அனுபவ ஞானம் பெற வந்திருக்கின்றீர்கள் என்பது மறவாதிருங்கள். பூரணமாக விழித்திருங்கள். ஒரு சுய கருத்தை எடுத்து ஓரமா வைத்திருங்கள். உள்ளதை, நல்லதை, உண்மையானதை, தன்மையானதை ஏற்க தயாராக இருங்கள். நமக்குள்ளார இந்த ஆணவ கண்ம மாயமும் மலங்கள் அது சேர்ந்து உருவாக்கின முக்காலில் நான் எனும் ஒரு ஆணவம் அமர்ந்திருக்கு. அது ஏதோ அங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நான் எல்லாம் கற்றுட்டேன்னு சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ எதையும் கற்க வேண்டிய அவசியம் இல்லாதவன், நீ நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவன். நீ ஒரு இயல்பு அன்பு இன்ப ஆனந்த நிலையை ஏதுவதற்கு கல்வி எதற்கு தேவையில்லையே. நீங்க மழலையாக வரும்போது அப்படித்தானே இருந்தீங்க. அன்பு இன்பு ஆனந்த சிற்பமா தானே மழலை இருந்தது. அலையலையாய் விடும் மழலை கூட்டங்கள் ஆனந்தமயமாய் தானே இருந்தது. இப்படித்தானே எல்லா மழலைகளும் படைக்கப்பட்டது. இந்த விடாது விடலை புகுந்து பருவ
அந்த பயணத்தில் அது அதன் பெயரால் இயங்க தொடங்கிருச்சு. அந்த உடல் தான் பசி, தாகம், சுகம், துக்கம் இருக்கும், இதுதான் அந்த நிலைப்பாடு அப்படிலாம் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ உன் சித்தத்தினாலே கருத்தினாலே சதானந்த நிலையை அடைய முடியும். சத்தியம். அந்த நிலையத்திற்கு அழைத்து செல்பவன் தான் சத்குரு. உனக்குள்ள இருக்கிற இருளை அகற்றுபவன், உன்னை உனக்குள் குறுக்குபவன், உன்னை உனக்கு அறிமுகப்படுத்துபவன். நான் யார் அப்படின்ற கேள்வியை உனக்குள்ள கேட்க வைத்து நீ அவன்தான், அவன் மயம்தான் நீ அப்படின்னு உன்னை உணர்த்துபவன். நீ அது ஆகு பொருள் என்று சொல்லி அந்த பயணத்தில் உன்னை அழைத்து சென்று அது ஆக்கி பார்க்கும் சத்குரு தான் சத்குரு. அதனால ஒரு பணிவுக்கு வாருங்கள், ஒரு பணிவை கொள்ளுங்கள், கனிந்திருங்கள், மனம் தனிந்திருங்கள், துணிந்திருங்கள். இதெல்லாம் உங்களுடைய லட்சணம். பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ கற்றுட்டோம்னு நினைச்சுக்காதீங்க. நீ வாழும் கடைசி நிமிடம் கூட ஒரு பாடம் உண்டு. இது எந்த காலத்திலும் மறந்துடக்கூடாது. அதனால நீங்கள் கற்க வந்திருக்கிறேன், எங்கும் கல்வி, எதிலும் கல்வி, அதை பரிபூரணமாக ஏற்கும் மனநிலையிலே நீங்கள் நிலை நின்றிருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், குரு அருள் இன்றி திரு அருள் இல்லை. அதே போல வியாபாரமா விற்கிறவன் குருன்னு நினைச்சுக்காதீங்க. கற்றது பெற்றது நற்றவும் முற்றிலும் விற்பனைக்கு இல்லை. அது திருச்சிற்றம்பலத்து முற்றுடைமை காணுங்கள். நான் கற்றதையும் விற்பதற்கில்லை, பெற்றதையும் விற்பதற்கில்லை, நற்றவத்தையும் விற்பதற்கில்லை. அவர்கள் சத்குரு இல்லை, அவர்கள் வியாபாரிகள். அங்கு செல்லாதீர்கள். இது ஒரு எளிமையான, இனிமையான, குளிர்வான பயணம். சிவமங்கலம்.